பொய்கை கிராமன்ற ஒரு வில்லேஜிலிருந்து பேசுகிறேங்க. நான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் வேலூர் மிட் டவுனோட மெம்பரு. அதில் நிறைய போஸ்ட்டுங்களை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கடுமையான கோடை காலத்தில் வந்து கோடை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து வெயில் வந்து உச்சம் தொட்டு போயிட்டுருக்கு. 107 டிகிரி 108 டிகிரின்றது வந்து நம்ம கத்திரி டைமில் தான் பார்த்துருக்கோம். மே மாதம் வர வேண்டிய வெயில் வந்து இப்போ ஏப்ரல்லே வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நமக்கே எல்லாருக்கும் நிறைய தெரியும். நம்மளை சுற்றி இருந்த மரங்கள் எல்லாம் நம்ம வெட்டி காலி பண்ணிட்டோம். மரங்களே இல்லை. 4 வழிச்சாலைகள் போடும்போது நிறைய மரங்கள் வெட்டினாங்க, அதுக்கு மரங்கள் இல்லை. 6 வழிச்சாலை இருக்கும்போது இருந்த சில மரங்களும் எல்லாமே போயிடுச்சு. அதனால நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் குறைஞ்சபட்சம் அவங்கவுங்க ஒரு பர்த்டேக்கோ இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்கு அவங்க வீட்டில் நம்ம மரங்களை வளர்த்தோம்னா கண்டிப்பா ஒரு பசுமையான சூழல் மாறும்போது மறுபடியும் நமக்கு வந்து ஒரு இயற்கையான இந்த வெப்பம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மழை காலத்துல மழை நீரை சேமிச்சு வைக்கிற குளங்கள் கண்மாய்கள் எல்லாம் இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல நிறைய மறைஞ்சு போயிருக்கு. காரணம் என்னன்னா அதுக்கு வர வேண்டிய போக்குவரத்து வழிகள்லாம் இல்லாம இருக்கிறதால அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ அதையெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா அந்த தண்ணி வளமும் இருந்ததுன்னா எல்லாமும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கூட நம்ம கலெக்டர் அம்மா சொல்லியிருந்தாங்க வந்து நிறைய வெயில் இருக்கு, 1 மணிலிருந்து 4 மணி வரையும் யாரும் 11 மணிலிருந்து 4 மணி வரையும் யாரும் வெளியில வராதிங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன காரணம்னா இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வரும் அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆகாரமாகவும் மோர் இந்த மாதிரி ஐட்டங்களா நிறைய சாப்பிடணும். அதே மாதிரி வந்து ஒரு ஆடை விஷயத்திலையும் கொஞ்சம் காட்டன் ஆடைகளா உடுத்தணும்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம சுத்தி வெளியில எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துங்களுக்கு வெளியில போற போக்குவரத்துல வர போற மக்களுக்காக நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்க நீர் மோர் ஆகாரங்களை வச்சோம்னா ஓரளவுக்கு வெளியில போறவங்க தாகம் தீர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையும் வந்து காக்கைங்களுக்கும் மற்றதுக்கும் குருவிங்களுக்கும் வந்து ஒரு டப்ல தண்ணி வச்சிங்கன்னா அதுங்களுக்கும் வந்து நல்லா இருக்கும். இதையெல்லாம் பண்ணோம்னா ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சுற்றி நிறைய மலைகள் இருக்கு. ஆனால் எல்லா மலைகளும் வந்து மொட்டையா தான் இருக்கு, மரங்களே இல்லை. அது ஒரு போர்க்கால அடிப்படையில் மரங்கள் நட்டு அந்த மரங்களை வந்து நம்ம சரியானபடிக்கு பராமரிச்சோம்னாவே வந்து இந்த வெயிலோட வெக்கம் குறையுன்றது வந்து எங்க ரோட்டரியில் இருக்கிற நிறைய பேரோட அபிப்பிராயம். அதுக்காக நாங்கள் ராணிப்பேட்டை பக்கத்தில் காஞ்சினாமலைன்ற ஒரு இடத்துல கூட வந்து நிறைய மரங்களை நட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் எங்க ரோட்டரி கிளப் மூலயமா. வந்து இது சேர்ந்து நாங்கள் நிறைய இடத்துல நிறைய நாங்கள் ஸ்கீமுன்னு பண்ணோம்னாவே மரம் வளர்ப்பு பற்றி தான் நிறைய பண்றோம் செய்கிறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிறந்த நாளைக்கு முக்கியமாக வந்து ஒரு மரம் வளர்த்தோம்னா இந்த பிரச்சனை ஏறக்குறைய முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெயில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8 மாசம் வரையும் நமக்கு வெயில் காலம் இருக்கு. அதால வந்து இந்த வெப்பத்தையும் இந்த வெயிலையும் நம்ம ஈஸியா டேக் ஓவர் பண்ணணும்னா நம்ம ஒவ்வொருத்தரோட மொட்டை மாடிலையும் இல்ல ஷீட் போட்ட வீடா இருந்தாலும் கூட அது மேல சோலார் பவர் சேனல் போட்டு இது பண்ணோம்னா சோ நம்ம அந்த பவர் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஃப்ரீயா எடுக்கலான்றது என்னோட அபிப்பிராயம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஒவ்வொருத்தரும் கவர்மெண்டே பண்ணணும்னு நினைக்காம நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த வெப்பச்சூழல்ல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வரலான்றது என்னோட கருத்து சார்.